வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 15வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சாப்டரோட தலைப்பு நத்திங் இஸ் ஃப்ரீ. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை இலவசம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யாரோ ஒன்று இலவசமாக தர்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி தேர் இஸ் அ ஹிடன் காஸ்ட் அப்படின்றதான் உண்மை. இந்த சாப்டரோட முதல் பகுதியில் ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனிஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்து ஒரு 10 வருஷத்தில் எப்படி அவங்களோட ஃபார்ச்சூன்ஸ் தலைகீழ ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் காரணமாக அது எப்படி இழந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்க டாப் 500 இல்லைன்னு நினைக்கிறேன் ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனம். அந்த அந்த இன்சிடென்ட்ஸை சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் ஒவ்வொரு நிறுவனமும் வளருவதற்கும் இல்லை மொத்தமாக அமெரிக்க பொருளாதாரம் அப்படின்றது எப்படி கிராஜுவலாக தான் மேலே போகும். கேபிட்டலிசமாக இருந்தாலும் இமீடியட்டாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி இமீடியட்டாக ஒருத்தர் பணக்காரர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒருத்தருக்கு ஒரு பொருள் வேணும்னா அதுக்குரிய விலையை அவர் கொடுத்து தான் ஆகணும். ஒரு புது கார் வாங்கணும் அப்படின்னா அதோடய விலை என்னவோ அதை கொடுத்து தான் ஆகணும். அந்த பணம் உங்கள்கிட்ட கையில் ரொக்கமாக இருக்குன்னா நீங்கள் அதை கொடுத்து வாங்கிடலாம், இல்லை இஎம்ஐ போட்டு வாங்கலாம், இல்லை திருடலாம். ஆனால் எதுக்கு என்ன விலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எது என்றைக்கு முடியும். ரொக்கமாக கொடுத்தா அன்றைக்கே முடிஞ்சது. இஎம்ஐயில் வாங்கினா 5 வருஷம். ஆனால் திருடிட்டா நீங்கள் அதுக்குரிய பொருளை அடைஞ்சிட்டீங்க, ஆனால் அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பங்குச்சந்தையிலே இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க பண்ணக்கூடிய தவறுகளை சொல்கிறாரு. எப்படி டைமிங் த மார்க்கெட் ஒருத்தருக்கு அகைன்ஸ்டாக போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்கும். அது தெரியாமல் ஒருத்தர் பண்ணுறது போல் இன்னொருத்தர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நிறுவனங்கள் அவங்களோட நம்பர்ஸை கூட்டி காட்டுறாங்க, அதை உள்ளதை விட மிக அதிகமாக காட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில நிறுவனங்களை ஒரு உதாரணமாக சொல்கிறாரு. அது ஜென்ரல் எலக்ட்ரிக்லேயே நடந்திருக்கு. 0.25 cents ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் இருந்தால் இவங்க 0.26 அப்படின்னு சொல்லி அதை நம்பர்ஸை காட்டுறாங்க. மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்றது இட்ஸ் அ ப்ரைஸ் டு பேன்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் 10% ஒரே நாளில் மேலே போகிறதோ இல்லை ஒரே நாளில் கீழே போகிறதோ. இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் டேரிஃபை ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரே நாளில் விடிஐ டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் 10% மேலே போச்சு. அந்த மாதிரி இட்ஸ் அ பாசிபிலிட்டி, இட்ஸ் அ ப்ரைஸ் டு பே வென் யூ ஆர் இன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதெல்லாம் இப்போ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு ஹிடன் காஸ்ட்னு சொல்கிறார். நீங்கள் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் இல்லை, இப்படி கீழே போகிறது அதுக்குரிய ஃபீ தான். நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸை லாங் டேர்மில் அனுபவிக்க போகிறீங்கன்னா ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி நஷ்டங்களை ஃபேஸ் பண்ணத்தான் செய்யணும். அது அன்அவாய்டபுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இந்த வாலட்டிலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிடக்கூடிய மனநிலை உங்களுக்கு இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 5% கீழே போகுதுன்னா அதை ஃபைனாக பார்க்குறீங்க, அதை ஒரு அபராதமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதையே உங்களால் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை அவர் முடிக்கிறாரு. அடுத்த சாப்டரில் அடுத்த தலைப்பை பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.